முக்கிய செய்தி. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியின் காரணமாக மதியம் 12 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. இரண்டாவது அமர்வும் 2வது நாள் இன்று தொடங்கி நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னால் மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கான ஒரு களமாக அதை பயன்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருந்தன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களான திருச்சி சிவா, அதை மதிமுகவுடைய உறுப்பினரான வைகோ உள்ளிட்டோர் தொகுதி மறுவரை குறித்து பேசுவதற்கான நோட்டீஸ் என்பதை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இது தொடர்பான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கை என்பது முதலில் மறுக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் மற்றொரு உறுப்பினரான கிரிராஜனுடைய கோரிக்கை என்பது ஏற்கப்பட்டு அவர் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதே விவகாரத்தை பேச வேண்டும் என்று மதிமுகவுடைய உறுப்பினரான வைகோ, அதே போன்று திமுகவுடைய மாநிலங்களை குழு தலைவரான திருச்சி சிவா ஆகியோர் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அதனை அவைத்தலைவர் நிராகரித்திருந்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சியுடைய இந்த எம்பிக்கள் நேரடியாக அவையின் மையப்பகுதிக்கு வந்து கடுமையான அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகளை மேல் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதை குறித்து அவையானது மதியம் பிற்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பதாக அவைத்தலைவரான ஜெகதீப் தங்கர் தெரிவித்து அவையை மாநிலங்களவையை ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.